கோட்டை ஈஸ்வரன் கோயில் கோவை மாவட்ட மையப் பகுதியான டவுன்ஹாலில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் 1500 ஆண்டுகள் பழமையானது. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழர்கள் வழிபட்ட ஸ்தலமாகும். கரிகால சோழன் கட்டிய 36 சிவஸ்தலங்களில் இது 31வது சிவஸ்தலமாகும். பரந்தாங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சான்றாக சோழர் கால 9 கல்வெட்டுக்கள் தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டுக்கள் இப்பகுதியை கோவன்புதூர் என்று அடையாளப்படுத்துகிறது. இப்பகுதியில் கோட்டை இருந்ததால் கோட்டை ஈஸ்வரன் என்றும், சங்கு புஷ்பங்கள் நிறைந்த காடாக இருந்ததாலும், விஜயநகர பேரரசின் சங்கு வம்சத்தினர் வழிபட்டதாலும் சங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார். சுவாமி சங்கமேஸ்வரர் பிரம்ம சூஸ்திரத்துடன் தலையெழுத்தை மாற்றக்கூடியவராக உள்ளார். மரணத் தருவாயில் உள்ள இளைஞர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்கள் விதியை மாற்றக்கூடியவராகவும் அருள்பாலிக்கிறார். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அனுகிரக தாரணியாக எழுந்தருளியுள்ளார். அனுதினமும் ஸ்ரீசக்கர பூஜை நடைபெறுகிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுயவர கலா பார்வதி பூஜை ஹோமம் நடைபெறுகிறது. இப்பூஜையில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நிவர்த்தியாகும். திருமணமானவர்கள் இல்வாழ்க்கையில் உமையோர் பாகனை போல் பிரியாமல் மன ஒத்த தம்பதியினராய் வாழ்வார்கள். வரன் தேடுபவர்களின் ஜாதகத்தை அம்பாள் திருப்பாதத்தில் 9 வாரங்கள் வைத்து வழிபட்டால் நல்ல வரன் அமைகிறது. இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானின் பெயர் ஆனந்த கோலாகல சத்ரு சம்ஹார சண்முக சுப்பிரமணியர். இங்கு சோமஸ்கந்த மூர்த்தியாக காட்சி தருகிறார். முருகப்பெருமானின் திருவுருவத்திற்கு கீழே பாலதண்டாயுதபாணி சுவாமி திருவுருவத்துடன் வீற்றிருக்கிறார். ஒரே கருவறையில் 2 சுவாமிகள் அருள் புரிவது தனிச்சிறப்பாகும். இங்கு முருகனுக்கு வாகனமாக ஐராவதம் என்ற வெள்ளை யானை உள்ளது. எங்கும் இல்லாத சிறப்பாக முருகனின் 6 முகமும் கிழக்கு பார்த்தபடி உள்ளது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை நடைபெறுகிறது. திரிசதி அர்ச்சனையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யும் பக்தர்கள் மந்திரம், தந்திரம், எந்திரம் மற்றும் ஔடதம் எனப்படும் வைப்பு மருந்து ஆகியவற்றால் தற்காத்துக் கொள்கின்றனர். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முருகப்பெருமானிடம் மண் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இங்கு விநாயகர் அரச மரத்தடியில், சுவாமி சன்னதியில் மற்றும் கன்னி மூலையில் என 3 இடங்களில் அருள்பாலிக்கிறார். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை நவகிரகமும் அவரை பார்த்த வண்ணம் இருப்பது தனிச்சிறப்பாகும். துர்க்கை சுவாமி சன்னதியில் விஷ்ணு துர்க்கையாகவும், அம்பாள் சன்னதியில் சிவ துர்க்கையாகவும் அருள்பாலிக்கிறார். இங்கு உள்ள ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்தி. ஆதி காலத்திலிருந்து வளர்ந்து கொண்டே உள்ளார். ஆண், பெண் என 2 வடிவமாகவும் காட்சியளிக்கிறார். இங்கு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதி, திருநீலகண்டேஸ்வரர் சன்னதி, கால பைரவர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதியும் அமைந்துள்ளது. இங்கு தல விருட்சமாக மகிழம், வன்னி, வில்வ மரம் உள்ளது. மகிழ மரமானது வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. அனைத்து மலர்களுமே மலரும் போது மட்டுமே நறுமணத்தை தரும். இந்த புஷ்பமானது வாட வாடவே நறுமணத்தை தரும். ஒரு மனிதனுக்கு பக்குவ நிலை என்பது எவ்வாறு பருவம் கடக்க கடக்கவே கிடைக்கின்றதோ அதை உணர்த்தக்கூடிய மலராக உள்ளது. இங்கு வருகை புரிந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு அனைத்து நலன்களும், வளங்களும், நல்ல காரியங்களும், மன நிம்மதியும் கிடைக்கப் பெறுகின்றனர்.